திரு எம் அச்சுதன் சார் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்முடைய 72,000 நாடி நரம்புகள் சீரான ரத்த ஓட்டம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருந்தால் அந்த மூளை செயல்பாடுகள், படிப்பு, ஞாபக சக்தி எல்லாமே வந்துடும். நீங்கள் அவனை எதுவுமே கெஞ்ச வேண்டியதில்லை. உடற்பயிற்சி கொடுத்துட்டா போதும், அந்த வேலையை அந்த குழந்தை அதுவே செஞ்சிடும். மிரட்டவோ அடிக்கவே தேவையில்லை, அவனே சீராயிடுவான். அவனுடைய முதுகு தண்டுவடம் பலமாக இருந்தால் வச்சுங்க, வாழ்நாள் முழுவதும் அவன் சிந்திக்கிற சிந்தனை சீராக சரியா இருக்கும். ஆகவே அத்தகைய ஒரு பயிற்சி இந்த யோகக்கலை, கராத்தே, சிலம்பம் இதெல்லாம் ஒரு மன ஒருமைப்பாட்டை கொடுக்கும். அதோடு சேர்ந்து படிக்கும்போது இன்னும் அவங்க பல்வேறு பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, உடல் ரீதி ஆரோக்கியமாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. அதற்காகவே இந்த யோகக்கலை. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பு உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். திருமூலர் திருமந்திரம் 3000 ஆண்டுகள் 3000 பாடல்கள் பாடிய திருமூலர் சித்தர் அவர் பாடிய அந்த வாழ்வியல் முறையை கடைபிடிக்கிறாங்க. நம்ம பள்ளியிலையும் அது தொடர்ந்து அந்த பயிற்சி நடக்குது. அதற்கு உறுதுணையாக நிறைய பேரண்ட்ஸ் தொடர்ந்து காலையில் அனுப்புகிறாங்க. இந்த ஆண்டு விழா ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கூட நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் நிறைய பேர் வர்றதில்லை போல, அதனால் இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்காக மாறிடுச்சு. ஆகவே இந்த அழகான கலை நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கணும். நன்றி. சூரிய நமஸ்காரம். உடலில் உள்ள சூரிய சக்தியை தட்டி எழுப்பும் சூரிய நமஸ்காரம். சசாங்காசனம், சாஷ்டாங்க நமஸ்காராசனம், புஜங்காசனம், அஸ்வசஞ்சலனாசனம், உத்தானாசனம், பிரையாசனம், ஸ்திதி, சர்வங்காசனம் அடுத்து செய்ய இருக்கிறாங்க. இந்த சர்வங்காசனம் தைராய்டு நோயை சீராக்கும். அதோட சேர்ந்து முடி கொற்ற பிரச்சனை, ஒற்றை தலைவலியை குணப்படுத்தும். ரிலாக்ஸ். மத்ஸ்யாசனம் மீன் போன்ற வளைதல். இதுல பீனியல் கிளாண்டு, தலைப்பகுதியில் உள்ள பீனியல் கிளாண்டு தூண்டப்படுத்தி மூலம் என்று சொல்லக்கூடிய பைல்ஸ் நோய் குணமாகும். ரிலாக்ஸ். வீரபத்ராசனம் கால் தொடைகளுக்கு நல்ல ஒரு சக்தியை அளிக்கக்கூடிய வீரபத்ராசனம். திருகு ஆசனம் உடலை பல்வேறு விதமாக திருகி முதுகு தண்டில் உள்ள இறுக்கங்களை எடுத்து விடக்கூடிய ஒரு ஆசனம். பரிவிருத பாதகஸ்தாசனம். வவால் ஆசனம் உடலை வவால் போன்று வளைத்து செய்யக்கூடியது. செல்லக்கூடிய ஆசனம் முதுகு தண்டுவடத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், வளையும் தன்மை கொடுக்கும். சக்கராசனம் உடலில் உள்ள சக்கரங்களை தூண்டக்கூடிய ஒரு ஆசனம். சக்கரம் போன்று வளைந்து செய்யக்கூடிய ஆசனம். தனுராசனம் வில் போன்று வளைந்து செய்யக்கூடிய தனுராசனம் மற்றும் பூரண தனுராசனம் வயிற்று பகுதியை சீராக்கும். தொப்புள் பகுதி நாபியை பலப்படுத்தும். இது ஓய்வெடுக்கும் ஆசனம், கால் வலிகளை போக்கும். சசாங்காசனம், பூரண புஜங்காசனம் புறா போன்று வளைந்து செய்யக்கூடிய ஆசனம். பகாசனம் கொக்கு போன்ற ஏகபாத சிரசாசனம். இடகலை
இடகலை நாடின்னு சொல்லுவாங்க. இந்த இடகலை பெண்களை நாடியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் சீரமைப்பு. காலபைரவாசனம். ராஜகபோதாசனம் மற்றும் உடலை 8 கோணங்களாக வளைத்து செய்யக்கூடிய அஷ்டவக்ராசனம். சக்கராசனம் மேல பத்மாசனம். வயிற்று பகுதி நல்ல பலம் கொடுக்கும், ஸ்டாமினா வந்து அதிகப்படுத்தும். ரிலாக்ஸ். OIOGA என்று சொல்லக்கூடிய யோகா அப்படிங்கிற எழுத்து வந்து உடல்ல வளைந்து காட்டும். சக்கராசனம், விருச்சிகாசனம். ரிலாக்ஸ்.